9th எக்கனாமிக்ஸில் 4th லெசனில் இருக்க அந்த கண்டினியூஷன் தான் இது. ஏற்கனவே நம்ம எத்தனை கிணறு, எவ்வளோ வசதி, பாசன வசதி என்னங்க முன்னாடி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா மறைநீர் அப்படின்னு ஒன்று. இந்த மறைநீர் என்ன அப்படின்னா இதில் உள்ள நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து கோதுமை, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோதுமை உற்பத்தி செய்கிறதுக்கு கோதுமை வந்து இப்போது வேறு ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா ஒரு மெட்ரிக் டன் வந்து கோதுமையை வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது இந்த ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை உற்பத்தி செய்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1340 கியூபிக் மீட்டர். இவ்வளோ தண்ணி வந்து வேணும். 1340 கியூபிக் மீட்டர் ஒரு மெட்ரிக் டன் வந்து கோதுமை உற்பத்தி செய்கிறதுக்கு வேணும். இப்போ இதை ஏற்றுமதி பண்ணுதாங்கன்னா இந்த ஏற்றுமதி பண்ணும்போது இந்த தண்ணியும் சேர்ந்து தான் அங்கே என்ன செய்யுது அப்படின்னா ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இப்படி வச்சுக்கோமே, ஒரு 100 மூடை நெல், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 100 மூடை நெல்லை ஏற்றுமதி பண்ணுதாங்க. இந்த 100 மூடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் லிட்ரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3 லட்சம் லிட்ரு தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை விளைய வைக்கிறதுக்கு. இப்போ இதை வேறு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னா இந்த 3 லட்சம் லிட்டர் தண்ணியும் வந்து அங்கே என்ன செய்யுது, சேர்ந்து தான் போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த தண்ணிக்கு பேர் தான் மறைநீர் அப்படின்னு பேர். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ளே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை அப்புறம் நினச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதில் இந்த மறைநீர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து ஒருத்தர் வந்து 1990 இந்த பேர் வச்சார். மறைநீருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் பேர் என்ன அப்படின்னா டோனி ஆலன் அப்படின்னு இருக்கும். அது என்னன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா விவசாயமோ அல்லது ஏதாவது உற்பத்தி பண்ணும்போது எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் மறைநீர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கோதுமைக்கு 650 கியூபிக் மீட்டர். அடுத்து வந்து சோளத்துக்கு 1400, கம்புக்கு வந்து 2500, கரும்புக்கு 750, தேயிலைக்கு 90, காப்பிக்கு 840. இதெல்லாம் அதில் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாடு, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நன்னீர் பயன்படுத்துகிற நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்தியா தான் ரொம்ப பயன்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது அதனால் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைநீர் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுறது நம்ம நாடு தான். அதில் 5வது இடத்துல இருக்குது. மறைநீர் ஏற்றுமதியில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேளாண்மை விவசாயம் செய்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்கோம். இதனால் வந்து நிறைய என்ன ஆகுது அப்படின்னா இன்னல்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலத்தடியிலேருந்து நம்ம தண்ணி எடுக்கும்போது ஒரு வேளை மழை பெய்யும்போது அதே அளவுக்கு தண்ணி கீழே நிலத்தடிக்கு போயிருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தண்ணியை வந்து நிறைய எடுத்துகிட்டு பூமிக்குள்ளே நிலத்தடி நீருக்கு நம்ம வந்து நிறைய தண்ணியை கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும், நிலத்தடி தண்ணீரும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே நீர்மட்டம் வந்து கீழே போகும், வற்றி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த நிலம் வந்து என்ன செய்யாதுன்னா விவசாயத்துக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தமிழகத்தில் வேளாண்மை வந்து நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்குது. அதனால் நிலத்தடி நீரோட பயன்பாட்டை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா சரி பண்ணி தான் ஆகணும். வளம் குன்றா வேளாண்மைக்கு இந்த நிலத்தடி நீர் பயன்பாட்டை சரி செய்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாசனமும் பயிர் வகைகளும். இதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து விளையிற பயிரை 2ஆக பிரிக்காங்க. ஒன்று வந்து உணவு பயிர், இன்னொன்று உணவு இல்லாத பயிர். இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த உணவு பயிர்னு சொல்கிறது தானியம்லாம் பயிரிடுறோம்ல, அது என்ன அப்படின்னா அதில் வந்து பாதிக்கு தான் தண்ணி கிடைக்கும். அதாவது 57% தான் தண்ணி கிடைக்கிது. 57% பாசன வசதி இருக்குது. இதுவே 2014-15 கணக்குப்படி 59% வந்து உணவு பயிர்களுக்கு தண்ணி கிடைக்குதான், 50% வந்து உணவு இல்லாத பயிர்களுக்கு தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2014-15 அதில் எடுத்த சென்ஸ் அந்த கணக்குப்படி. அப்புறம் வந்து தமிழகத்தில் பயிரிடப்பட்ட நிலத்தோட மொத்த பரப்பளவில்
அதில் வந்து மொத்த பரப்பளவு வந்து 2014-15 பார்த்தோம்னா 59,94,000 ஹெக்டேர் இருந்துச்சான். 59,94,000 ஹெக்டேர் வந்து 2014-15 பயிரிடப்பட்ட நிலத்தின் மொத்த பரப்பளவு இருந்தது ஹெக்டேர். இதில் 76% வந்து உணவு இல்லாத பயிர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயிரிட்டுருக்காங்க. உணவு இல்லாத பயிர்கள் பயிரிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் பார்த்தோன்னா ரொம்ப வந்து என்ன அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா நெல் தான். நெல் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா 30% நெல். அடுத்தது மற்ற உணவு பயிர்கள் இருக்கும்ல, அது வந்து ஒரு 12%. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் கொஞ்சம் தான் போடுறாங்க. அதில் சோளம் வந்து 7%, கம்பு வந்து 1%, அதுக்கப்புறம் கேழ்வரகு வந்து 1.7%. அது போக சிறுதானியங்கள் வந்து ஒரு 6%. இதான் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் இது வந்து ஷார்ட்கட்டை நம்ம அப்புறமா பார்ப்போம். இது வந்து நெல் வந்து அதிகம், அது ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற உணவு பயிர்கள் 12%, 7% வந்து சோளம், அடுத்து 1 வந்து கம்பு, 1.7 வந்து கேழ்வரகு, 6% வந்து மற்ற சிறுதானியங்கள். இது வந்து எந்த கணக்கெடுப்படினா 2014-15 வருஷத்தில் இப்படி வந்து பயிரிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நமக்கு எப்படி பயிரிடுதாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மழை எவ்வளோ பொழியுது, தண்ணி எவ்வளோ இருப்பு இருக்குது, கால சூழ்நிலை எப்படி இருக்குது, எதை வந்து நம்ம நிறைய போட்டோன்னா மார்க்கெட்டில் நிறைய இது வந்து விற்கும் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்துட்டு தான் பயிர்கள் வந்து பயிரிடப்படுறாங்க. அந்த பரப்பளவும் அதனால் ஆண்டுக்கு ஆண்டு என்ன செய்யுதுன்னா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னிந்தியாவில் 3வது பெரிய ஆறு வந்து காவிரி. இது வந்து 765 கிலோமீட்டர் நீளம். காவிரி 765 கிலோமீட்டர் வந்து காவிரி ஆறோட நீளம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரிவர்ஸில் 567 ஞாபகம் வச்சுக்கலாம். 567 எப்படி ஞாபகம் வைக்கணும், 3வது பெரிய ஆறு, 4 மட்டும் கிடையாது, 4 கிடையாது, 5 ரிவர்ஸில் 5, 6, 7 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றோட குறுக்கே வந்து தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையும் கல்லணையும் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.